சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. மேலும் இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஜெயிலர் படத்தில் எப்படி சிவராஜ்குமாரும் மோகன்லாலும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்களோ அதே போல தான் இந்த படத்துலையும் அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஃபகத் ஃபாசில், ராணா டக்பதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிகப்பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட கிளாஷ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா அமரன் படத்தோட இந்த படம் கிளாஷ் ஆக போகுது. மேலும் டிஜே ஞானவேல் கண்டிப்பாக சம்பவம் செஞ்சிருப்பார் எனவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கண்டிப்பாக அவார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனவும் இந்த படத்தின் மூலமாக சொல்லப்படுது. அக்டோபர் 30ஆம் தேதி கண்டிப்பாக வேட்டையன் படம் சம்பவம் செய்யும் என்று ரசிகர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்தோட சம்பவமாக அடுத்து மிக பெரும் சம்பவம் நடக்க போகுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மற்றும் அட்லி, சல்மான் கான் இவங்க மொத்த பேரும் சேர்ந்து பேன் இந்தியா படமாக பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்க போகிறாங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து தான் அட்லியோட படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அட்லியுமே பார்த்தீங்கன்னா ஜவான் படத்தை எடுத்ததை தொடர்ந்து இன்னுமே எந்த படத்துலையும் புக்கிங் ஆகாமல் இருக்காரு. மேலும் சல்மான் கான் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதில் சல்மான் கான் இப்போ நடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட மேலும் ஒரு கதையை சொல்லியிருக்காரு அட்லி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிடிச்சு போகவே இந்த படத்தை எப்படியாச்சும் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அட்லி முனைப்பில் இருக்காரு. ஆனால் சங்கர் அவர்கள் எடுத்த படம் இந்தியன் 2 சரியாக போகலை. அவருடைய அசிஸ்டன்ட் அவர்கள் எடுத்த ஜவான் படம் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட். இதனால சங்கர் அவர்கள் கடுப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல. ஆனால் மேலும் அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுக்க போகிற படம் உறுதியாக இருக்குது. சல்மான் கானும் கண்டிப்பாக நடிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அட்லி அவர்கள் இந்த படத்தை எடுக்க போகிறாருன்னு சொன்ன உடனே ரசிகர்களுக்கு ஒரு சின்ன கலக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவர் காப்பி டைனோசர், எல்லா படத்துலேருந்தும் காப்பி பண்ணி படத்தை உருவாக்கிடுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டு தான் வருது. ஆனாலும் அவர் தொடர்ந்து எடுக்கிற படம் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தமிழ் சினிமாவுக்கும் சரி இந்திய சினிமாவிலே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ரன்வீர் சிங்கை வச்சு அண்மையில் படம் எடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் இன்னுமே அந்த ப்ராஜெக்ட் நடக்கவே இல்லை. இதனால் அட்லி அவர்கள் ரஜினி கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்கிறதாகவும் இந்த படம் தலைவர் 173 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் நெல்சனும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 கதையில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் நான் தான் அடுத்த படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லின்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்லி நான் தான் பிரம்மாண்டமான பேன் இந்தியா படமாக எடுக்க போகிறேன், இதன் மூலமாக ரஜினியோடைய லெவலே வேறு லெவலுக்கு போகும். நான் சங்கரோடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு எப்படியாச்சும் ஒரு படம் பண்ணிடணும்னு எதிர்பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கதாகவும் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நான் படம் எடுப்பேன், அதற்கான சம்பவத்துக்காக தான் நான் காத்து கொண்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களோட கருத்து என்ன? அட்லியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நம்ம சல்மான் கானும் சேர்ந்து பண்ணால் பக்காவாக இருக்குமா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் சேரும்.